மனைவி பிள்ளைகளுக்கே வந்து கடன் கொடுத்து அப்பா அம்மாவுக்கே கடன் கொடுத்துலாம் கேட்டால் யாருமே வந்து இவங்கள ஒரு என்ன சொன்ன குறைஞ்சபட்ச மரியாதை ஒட்டிட்டு இருந்து பாருங்க கொஞ்சம் நெஞ்சம். இது இந்த எப்போ வந்து நீங்கள் த்ரீஷாவை கூப்பிட்டு வந்து ஒரு பொது மேடை கூட்டு வந்தோம் அப்பயே முடிஞ்சிச்சு. ஏன்னா தர்மத்தாய் புதல்வன் வந்து தர்மத்தாய்க்கே வந்து கடன் கொடுப்பானா சார்? தாய்க்கே கடன் அறிவு கட்டணும்ல. மானம் இருக்காடா இவங்களுக்கு? நான் கேட்குறேன், உங்களுக்கெல்லாம் மானம் இருக்கா? அப்போ எல்லாத்தையும் இதெல்லாம் பினாமி போடுது. எனக்கு வெறும் 500 கோடி தான் சொத்துக்கு இருக்குன்னு காட்டுறான், 520 கோடி காட்டுறான். இது எவ்வளோ பெரிய ஃப்ராடு. நடிகைகளுக்கு இந்த நெக்லஸ்லாம் வாங்கி கொடுத்து அந்த கணக்கில் வரல, பொண்டாட்டியோட கணக்கு மட்டும் சொல்கிறல்ல. நான் என் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் எதுவும் செலவு பண்ணலன்னு சொல்கிறீங்கல்ல, பார் நான் எவ்வளோ செலவு பண்ணிக்கிறேன் பார். இது எவ்வளோ, அதை கடனாக காட்டுறான். இதெல்லாம் கடன் கொடுத்துருக்கேங்க, என் கடனை திருப்பி கொடுக்க சொல்லுங்க, நான் ஜீவனம் சுத்தறேன். எப்படி? எவ்வளோ கேவலமான சார் இவன். இவன் ஒரு மனுஷனா சார்? இவன் மனுஷனா? இவன் படிக்க வச்சதான் கணக்கு சொல்றானா? ஆமா, சோத்த போடுறது கணக்கு சொல்லி இருக்கான்னு நீங்க படிக்க வச்சு சொல்றீங்க. அவன் மொத்த கணக்கு அதான் போடுறான் அவன். நியூஸ்மேட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு சேகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பெரம்பூர் தொகுதி விஜய் களத்தில் பயங்கர சுவாரஸ்யமான தகவலெல்லாம் வந்திருக்கு. குறிப்பாக இந்த ப்ராமிஸ் நோட்ரி பிரமாண பத்திரம்னு சொல்லுவோம் இல்லையா, அது பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. என்னடா சொந்த மகனுக்கும் மகளுக்குமாடா கடன் கொடுப்பீங்க? மனைவி தான் டிவோர்ஸ் கேட்டுக்கிறாங்க, கடன் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பெத்த மகனுக்கும் மகளுக்குமா அப்படின்னு ஒரே வைரல் டாக். அது மட்டும் இல்லை, அவனை பெற்றெடுத்த அப்பா அம்மாவுக்கும் கடன் கொடுத்துருக்கான். ஒரு கடன் அப்படின்னு சொன்னோம்னா பெத்த கடனுக்கு தான் சொல்லுவாங்க. பெற்றவங்களுக்கு அந்த மகன் செய்யும் கடன் அவன் தான் செய்யணும் அதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அப்படியே மாறி இருக்குது. எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை, இந்த தாவேக்கா ஆரம்பிச்சதுலேருந்தே கடந்த 2.5 வருஷம் தான் ஆகுது கட்சி தொடங்கி. ஆனால் இவங்க சொல்கிறது என்னென்னு கேட்டால் 3 வருஷன்றாங்க. தலைவரே சொல்கிறாரு கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்றாரு. அதுவே முதல் வந்து இவங்க நிறைய மக்களுக்கு வந்து ஒரு ஷாக்கான சொல்வார்ல வடிவேல் சொன்னார், நான் ஷாக் ஆகிட்டேன். அது மாதிரி மக்களுக்கு ஷாக்காக ஆகிற நிறைய நியூஸை கொடுத்துட்டே இருக்கானுங்க அடுத்தடுத்து. இப்போது முதல் நியூஸே என்னென்னா, ஷாக்கான நியூஸ் என்னென்னா, கட்சி தொடங்கும்போது உங்களுக்கு யாருக்கெல்லாம் நினைவு இல்லையா அத்தனை பேருக்கும் வருஷப்படுத்துகிறோம் பாருங்கள். இவங்க என்னெல்லாம் ஷாக்கான நியூஸ் கொடுத்துட்டே வரானுங்கன்றதை பாருங்கள். கட்சி தொடங்கிட்டானுங்க, இக்கு வரணுமா வேணாமா அப்படின்றது மிகப்பெரிய விவாத பொருளாயிடுச்சு. இவர் தமிழக வெற்றி கழகன்ற பேர் அடித்து அந்த இக்கு வந்த பிறகு இக்கு வரலாமா வேணாமா, இக்கு எதுக்கு சேர்க்காமல் விட்டாங்க, ஏன் வரல, இக்கு வரல, வெற்றி கழகம்னு இருக்குது இக்கு வரலையே அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு வந்தது. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த இக்கு வந்து பதட்டத்திலே இருந்துச்சு, இக்கு சேர்ப்பாங்களா இக்கு சேர்க்க மாட்டாங்களா அப்படின்னு. அதுக்கப்புறம் இக்கை சேர்த்தாங்க. அப்புறம் கட்சி கொடியை அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் கட்சி கொடியை ஏற்றுறானுங்க. நானே ஜானுக்கு ஃபோன் போட்டு எப்போ வழக்கமாக பேசுகிற மாதிரி கேட்டேன். ஜான்கிட்ட மெசேஜ் தட்டி விட்டேன், இதுதான் ஒரிஜினல், நாட் சார் திஸ் இஸ் ஒன்லி ஃபேக், இது வந்து ஒரு ட்ரையல் பார்க்கறதுக்காக ஏற்றுறோம், இது வந்து ஒரிஜினல் கொடி கிடையாதுன்னே சொல்லிட்டார். அதனால் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் பரவலாக எல்லோரும் பேச கேட்டால் விஜயோட முகம் பதிச்ச ஒரு மஞ்சள் கொடியை தான் அவங்க ஏற்றுனாங்க. வழக்கமாக இருக்கிற விஜய் முகம் உள்ள அந்த மக்கள் இயக்க கொடி கிடையாது, விஜய் மக்கள் இயக்க கொடி கிடையாது. ஒரு மஞ்சள் கலரில் விஜயோட முகம் பதிச்ச ஒரு கொடியை ஏற்றுனாங்க. இதுதான் கொடியான்ற மாதிரி எல்லோரும் வந்து ஒரு இதுவாகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொடி அறிவிப்பு நிகழ்ச்சியில் ஒரிஜினல் கொடி இப்போ இருக்கிற இந்த கொடியை வந்து இது பண்ணாங்க. இது ஒரு விவாத பொருளாகவே ஆச்சு. இப்படி ஒன்று ஒன்றா வந்துருக்கும். அதுக்கப்புறம் கட்சி அந்த கொடி அறிவிப்பு நிகழ்ச்சிக்கு அவங்க அம்மா அப்பா மட்டும்தான் வந்தாங்க. சரி, எப்படியும் வந்து ஒரு முதல் மாநாட்டுக்கு வந்து ஊடகங்கள் பரவலாக பேசிக்கிட்டா மனைவி பிள்ளைகள்லாம் வர வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மனைவி பிள்ளைகள் யாரும் வரவே இல்லை. இது இப்படி ஒன்று ஒன்றா ஒரு நிகழ்ச்சியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பு, அதுக்கப்புறம் மைனஸ், ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு மைனஸ், இப்படியே தான் வந்து
அதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து வைக்கும்போது அதை ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருந்தால் நமக்கு வந்து ரைட் ஓகே இது வழக்கமாக நடக்கிறது தான், எல்லா கட்சியிலும் தாங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது எல்லாரும் எதிர்பார்த்தது என்னென்னா வந்து கடைசியாக நான் இப்படியே முடிச்சுட்டு இங்கே வந்துடுறேன். இவரும் வந்து சங்கீதாவும் பிரிஞ்சு இருக்கிறாங்களான்னு ஒரு செய்தி வரும்போது அவங்க டிவோர்ஸ் கேஸே போட்டாங்க. ஒரு நடிகையோட தொடர்பு இருக்குன்னு பேசுனாங்க, அதுக்கான ஆதாரங்களை போடுவோம்லாம் பேசுனாங்க. அப்போ உள்ளபடியே வந்து விஜய் வந்து ஒரு விளக்கம் கொடுப்பாரு நேர்மையாக அப்படின்னு பார்த்தா, த்ரீஷா அவங்க என்ன குற்றச்சாட்டு சொன்னாங்களோ அதை நிரூபிக்கிற மாதிரி வந்து கொண்டு வந்து சேர்த்தார். இதுக்கிடையில் வந்து மாநாடுகளில் மரணங்கள் நடக்கிறது, கரூரில் அந்த சம்பவம்லாம் வந்து அவங்க திட்டமிட்டதுன்னு இல்லைன்னு வேணால் நம்ம சொல்லலாம், திட்டமிட்டது கிடையாது. ஆனால் அலட்சியமாக இருந்தாங்க. அந்த மரணத்தை வந்து திட்டமிட்டு இவங்க வந்து ஒரு கொலையாக நடத்துனாங்கன்னு நம்ம சொல்ல, அந்த மரணங்கள் ஏற்படுறதுக்கு ஒரு காரணம் பொறுப்பேற்றுக்கல, ஒரு அலட்சியம், இவங்களுடைய அலட்சியம் தான் ஒரு காரணம், அதை சொல்ல முடியும். அந்த அலட்சியம் எதுக்காக? அரசியல் ஆதாயத்துக்காக, ஜனநாயகன் படம் ஓடணுன்ற ஆதாயத்துக்காக அது பண்ணாங்கன்றது எடுத்துக்க முடியும். அப்போது ஒரு கட்டத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து மக்களை வந்து ஒரு அதிர்ச்சியில் ஆச்சரியத்திலையும் ஆழ்த்துற மாதிரியே இருக்கும்போது, இப்போ வந்து இதுவும் கூட ஒரு வகையான என்ன கேட்டால் வந்து யாருமே இது வரைக்கும் வந்து செய்யாத ஒரு விஷயந்தான் இது. என்னென்னா மனைவி பிள்ளைகளுக்கே வந்து கடன் கொடுத்தா, அப்பா அம்மாவுக்கே கடன் கொடுத்ததுலாம் கேட்டால் யாருமே வந்து இவங்களை ஒரு என்ன சொன்ன குறைஞ்சபட்ச மரியாதை ஒட்டிக்கிட்டு இருந்து பாருங்கள் கொஞ்சம் நெஞ்சம். இது இந்த எப்போ வந்து நீங்கள் த்ரீஷாவை கூப்பிட்டு வந்து ஒரு பொது மேடை கூப்பிட்டு வந்தோம் அப்போயே முடிஞ்சிச்சு. அப்போவே வந்து டிவிக்கே கதை முடிஞ்சிச்சு, விஜய் முதலமைச்சர் கனவு முடிஞ்சிடுச்சு. சரியா ஒரு அரசியல் கட்சியாக அதை ஏற்றுக்கலாயா அப்படின்னு சொல்லும் போது, ஒரு அரசியல் கட்சியாக நம்ம அதை வச்சுப்போம். எவ்வளோ 10 கட்சி இருக்குது, 100 கட்சி இருக்குது, அதில் இதுவும் ஒன்று கடந்துட்டு போகுது கழுதை அப்படின்னு சொல்லி போகுது. அது கூட நாங்கள் தகுதி கிடையாதுன்னு ஒரு தலைவன் சொல்கிறான்னா அப்புறம் அவனை என்ன சொல்ல முடியும்? நான் எந்த வகையில் நான் வந்து அதுக்கு தகுதியே கிடையாது. ஏன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5 அறிவு உள்ளவங்களுக்கு கூட இப்படி பண்ணுவாங்களான்னு தெரியல. ஏன்னா அப்பா அம்மாவுக்கு கடன் கொடுத்த மாதிரி நீ போடுற, மனைவிக்கு கடன் கொடுத்த மாதிரி போடுற, பிள்ளைகளுக்கு கடன் கொடுத்த மாதிரி போடுறேன்னா நீ எதில் ஒன்று சேர்த்துக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்திலே யாராவது இப்படி ஒரு சார் சொல்கிறாங்க என்கிட்ட பேசும்போது, சார் குடும்பத்தில் இதெல்லாம் சகஜம். டேய் குடும்பத்தில் எதிராக சகஜம்? டிவிக்கில் இருக்க பையனை சொல்கிறான் காலையில் பேசும்போது. ஆனால் குடும்பத்துக்குள்ளே இதெல்லாம் டேய் குடும்பத்துக்குள்ளே இது சகஜம்னா இப்படி வேணால் எடுத்துக்கலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4 பிள்ளைகள் இருக்கிற குடும்பத்தில் வந்து அம்மா அப்பா வந்து யாரோ ஒருத்தர் வீட்டில் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ அண்ணனுக்கோ தம்பிக்கோ யாருக்காவது கடன் கொடுக்கணும் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாக வந்து அம்மா அப்பா கொடுத்து அண்ணன் தம்பிக்கு கடன் கொடுத்துப்பாங்க. அது நிறைய நடந்திருக்கு. அண்ணன் கடன் கொடுக்குறதும் தம்பிக்காரன் கடன் வாங்குறதும் தம்பி கடன் கொடுத்தோம் அதெல்லாம் நடக்கும். ஆனால் பெற்றோர்கள் வந்து கடன் வாங்கி கொடுக்குற இடத்துல ஒன்று கூட ஒரு மீடியேட்டராக கூட இருந்திருப்பாங்க. அது நடக்கும் எங்கேயாவது குடும்பங்களில். பணத்தை வந்து தம்பி கொடுக்கும்போது அம்மா மூலமாக கொடுக்குறது அப்பா மூலம் அப்படி நடக்கும். ஆனால் ஒரே ஒரு மகன் அதுவும் இவன் சொல்லாமல் பாருங்க, அந்த ராஜ்மோகன் அவரை பேசுறதுக்கு அழைக்கும்போது தர்மத்தாயின் தவ புதல்வனே அப்படின்னுவான். ஏன்னா தர்மத்தாய் தவ புதல்வன் வந்து தர்மத்தாய்க்கே வந்து கடன் கொடுப்பானா சார்? தாய்க்கே கடன் அறிவு கட்டணும்ல. மானம் இருக்காடா இவங்களுக்கு? நான் கேட்குறேன், உங்களெல்லாம் மானம் இருக்கா? உங்களெல்லாம் பொண்டாட்டி கையில் சோறு தின்றீங்களா நீங்கள்? அப்போது எஸ்எஸ்சி என்ன சம்பாதித்த? இல்லை சார், இப்போ நமக்கு அது கேள்வியே இல்லை சார். எஸ்எஸ்சி சம்பாதிக்கிட்டோம், பிச்சை எடுக்கிட்டோம் சார், நமக்கு அதை பற்றி கவலையே இல்லை சார். ஒரே ஒரு புள்ள சார், அந்த ஒரு புள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து அம்மா அப்பாவுக்கு வந்து கடன் கொடுத்தேன், இத்தனை கோடி நான் கடன் கொடுத்துருக்குறேன். என்னடா சொல்கிறான் கேட்குறான், வித்தியாசமாக பதில் சொல்கிறானுங்க. என்னன்னு கேட்டினா, பெற்றோர்களுக்கு எதுவுமே செய்யவே இல்லை, மனைவி பிள்ளைகள்லாம் வந்து எதுவுமே செய்யலை, நடுரோட்டில் விட்டுட்டாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, இது எவ்வளோ செஞ்சுருக்கிறாரு பாருன்னு சொல்லி காட்டுறது தான். அப்போ நீங்கள் இதை எப்படி சொல்லணும்? செலவீனமாக தான் காட்டணும். அதை காட்டினா கூட அது ட்ரோல் ஆகும். எப்படின்னு கேட்டால், டேய் பெத்த பிள்ளைக்கு நீ செலவு பண்ணுவோம், வேறு எவன் செலவு பண்ணுவான்? நானே இருக்கிறேன் சார், என் பிள்ளைகளுக்கு நான் தானே செலவு பண்ணணும், ஊரில் இருக்கிற வந்து பண்ணுவான். நியாயம் இருக்கா இது? என் மனைவி பிள்ளைகளுக்கு நான் தான் செலவு பண்ணணும் இல்லையா? அவங்க படிக்க வைக்கிறதுக்கு அது பெற்றோருடைய கடமை இல்லை, ஒரு தகப்பனுடைய கடமை சார். பிள்ளைய படிக்க வைக்கிறதும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதும் இதெல்லாம் வந்து எவ்வளோ கடைசி மணி வரைக்கும் யாருக்கு இப்போ என் பணம் கடைசி மணி வரைக்கும் யாருக்கு போகும்? என் பொண்டாட்டிக்கு போகும், என் பிள்ளைகளுக்கு போகும். இதானே யதார்த்தம் இல்லை? கிட்டத்தட்ட ஒரு 45 லட்சத்துக்கு கடன் வேறு வாங்கி பண்ணீங்க கல்யாணம். அதுதான் நான் சொல்கிறேன். நான் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லுவாங்க, ஊரில் கடன் வாங்கி கூட வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து
கல்யாணத்தை பண்ணணும், தொழிலை ஏற்படுத்தி கொடுத்தோம், எவ்வளோ இருக்குது, படிக்க வைக்கணும், எவ்வளோ இருக்குது. அப்போ இன்னைக்கு பெரும்பகுதியோட லேபர்ஸோட ஒர்க்கர்ஸோட பெரும்பகுதி அந்த உழைப்பால் வரக்கூடிய பணமும் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் அத்தனையும் யாருக்கு போகுதுன்னு கேட்குறீங்க நீங்கள்? யாருக்கு போகுது? ஒன்று காலேஜ் படிப்புன்னு அப்படி போயிடுது, இன்னொன்று கல்யாணம்னு போயிடுது. இதுதான் ஃபேக்ட். இது எல்லா குடும்பத்திலையும் நடக்கிற சாதாரண குடும்பங்கள் தான் இருக்கிற விஷயம் இது. ஆனால் பெரிய தொழிலதிபர் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அவன் மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது ஒரு 500 கோடி செலவு பண்ணுறான், 1000 கோடி செலவு பண்ணுறான். பெரிய தொழில் அவனுடைய வருவாய்க்கு ஏற்ற மாதிரி, அவனுடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி. இதானே உண்மை, இதானே உண்மை. அதில் கடன் போட முடியுமா சொல்லுங்கள்? அது 5 லட்சம் செலவு பண்ணுறேன் சார், 50 லட்சம் செலவு பண்ணுறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழி இருக்குது சார். சாதாரண ஊழியருக்கு அவனுக்கு 5 லட்சம் பிரச்சனைனா நமக்கு 50 லட்சம் பிரச்சனை, இன்னொருத்தருக்கு 5 கோடி பிரச்சனை. யாராவது இந்த மாதிரி ஒரு நபரை பார்த்துருக்கீங்களா? ஜீர்ணிக்க முடியாத ஒரு பெரிய ஷாக்கான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது சரிண்ணா, மகளுக்கு சொல்கிறா பாருங்க, மகளுக்கு இத்தனை கோடி செலவு பண்ணேன், செலவுனே வருது பாருங்க. ஏன்னா நம்ம சராசரி குடும்பத்தில் அப்படி தான் சார் பண்ணுவோம். நமக்கு குழந்தைக்கு இவ்வளோ செலவு பண்ணோம், நம்ம மகனுக்கு இவ்வளோ செலவு பண்ணோம், மனைவிக்கு இவ்வளோ செலவு பண்ணோம். செலவுன்றது கூட கட்டினா அது ஒரு கடமை சார். அது கடன்னு கூட நீங்கள் சொல்ல முடியாது. செலவுன்னு சொல்கிறதே சொல்ல முடியாது. அது வார்த்தைகளில் அப்படி தான் சொல்லி ஆகணும். எவ்வளோ செலவாச்சு, இவ்வளோ செலவாச்சு, இவ்வளோ செலவாச்சு அப்படின்றது. உச்சத்தை விட்டு வந்த நடிகர், உச்சத்தை விட்டு வந்த சரி, இதில் என்ன ஒரு வேடிக்கை என்னன்னா, சரிடா ஓகே, இப்போது எவ்வளோ நான் சொத்து மதிப்பு கணக்காட்டியிருக்கிறான் அப்படின்னு சொன்னால், சராசரியாக 520 கோடி காட்டுறான் சார். சராசரியாக 520 கோடி மொத்தமாக. அந்த செலவு, இந்த செலவு, இந்த வருவாய், அந்த வருவாய் எல்லாம் சேர்த்து 520 கோடி கணக்கு காட்டுறேன் சொத்து இருக்கிறது, நிகர சொத்து. அப்போ அந்த 69 படத்தில் நடித்த பணம், அதுவும் சராசரியாக நீங்கள் ஒரு படத்துக்கு 200 கோடி. இப்போ சமீபத்தில் கடைசியாக ஒரு 3 நீங்கள் எடுத்துக்க சார், 3 படம் சார். கடைசியாக 3 படம்னா நீங்கள் எடுத்துக்கலாம். 3 படம் நீங்கள் கொரோனா பீரியட் எடுத்தாக்கா ஒரு 5-6 படம், 5 படம் வரும். இந்த 5 படமும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஷேர் இவனுது. கோ ப்ரொடியூசராக அவனை போட்டு, யாரை, ஜெகதீஷை போட்டு ஆட்டையை போகிறது. இல்லை மற்ற வருவாய்க்கு விட்டுருங்க. மற்ற வருவாய்கெல்லாம் இருக்குது. அது கல்யாண மண்டபம் இருக்குது, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. இதெல்லாம் பழைய வருவாய் இல்லை. எந்த பழைய வருவாய் சார்? நான் அந்த 4 படம் தாண்டி அதுக்கு முன்னாடி உள்ள பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு, கல்யாண மண்டபம், 10 கல்யாண மண்டபம் இருக்குது சார், 4 ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. ஸ்கூல் ஸ்டாண்டர்ட். எது ஸ்கூல் வேறு? என்ன ஸ்கூல் தெரியுங்களா? அது ஏழை பிள்ளைங்களாம் கிட்ட அந்த ரோட்லேயே நடக்க முடியாது. இதே கேளம்பாக்கத்தில் ரோட்டில் நடக்க முடியாது சார். ஏழை பிள்ளைங்க அந்த சாலைக்கு, அந்த ஸ்கூல் ஓரம் மழைக்கு ஒதுங்க முடியாது. அப்படி ஒரு சர்வதேச தரத்தில் இருக்கிற பள்ளிக்கூடம். அப்போ அந்த வருமானம் என்னாச்சு? அப்போது எல்லாத்தையும் இதெல்லாம் பினாமி போட்டுட்டு எனக்கு வெறும் 500 கோடி தான் சொத்துக்கு இருக்குன்னு காட்டுறான், 520 கோடி காட்டுறான். இது எவ்வளோ பெரிய ஃப்ராடு, எவ்வளோ பெரிய ஃப்ராடு இது. குறைஞ்சபட்சம் என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தாக்கா ஒரு 5000 கோடி சொத்தை காட்டணும். அவனுடைய சொத்து மதிப்பு குறைஞ்சபட்சம் ஒரு 5000 கோடி கணக்கு காட்டணும். ஏன்னா நீ தான் சொல்ற என்னென்ன 200 கோடி ஒரு படம். சங்கீதாவுக்கு மட்டுமே 12.60 கோடி. 12. அப்புறம் சந்திரசேகர் அப்பாவுக்கு 3.2 கோடி. ஷோபா அவங்க அம்மாவுக்கு 87.12 லட்சம், கிட்டத்தட்ட 1 கோடி மாதிரி தான். அதுக்கப்புறம் ஜேசன் சஞ்சய் மகனுக்கு 8.70 லட்சம். எல்லாமே திவ்யா சேஷா அவங்க மகளுக்கு 4.6 லட்சம். சார் இது எல்லாமே சார் கடன் கொடுத்துருந்தா. அதுதான் சார் இது எல்லாமே ஆஃபீஸில் ஆடிட்டிங் கணக்கு கொடுப்பாங்க தெரியுங்களா? அதுக்கு எவ்வளோ செலவாகுதுன்றதை ஆடிட்டிங் கணக்கு கொடுப்பாங்க. ஆடிட்டர்கள் ரெடி பண்ணக்கூடிய விஷயம் இதெல்லாம். என்னன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட ஒரு வருமானம் வந்ததுன்னா அதை யார் யாருக்கு அனுப்புன மாதிரி ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? இந்த செலவெல்லாம் இதெல்லாம் அவங்க பேக்கெட் பண்ணியாக கூட இருக்கும். இது அவங்க ஷாப்பிங் போனாங்கன்னா அந்த பேக்கெட் பண்ணி பாருங்க, அதை தான் காட்டியிருக்கிறான். நான் சொல்கிறது அசையா சொத்துக்களை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கட்டிடங்கள், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு, கல்யாண மண்டபங்கள், இதுவே பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 2000 கோடிக்கு மேலே இருக்கும் சார். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பினாமி பேரில் இவன் லீஸுக்கு விட்ட மாதிரி கணக்கு வச்சிருக்கேன். நானே சொன்ன பாருங்க, ஒரு 10 கல்யாண மண்டபம். எனக்கு இதை விட இன்னொரு கேள்வி உள்ளே இருக்குது சார். XL50, அதாவது TVS 50 வச்சிருக்கிறதா ஒரு தகவல் சார். அதாவது நாங்கள்
கடந்த காலகட்டத்திலலாம் விஜய் பற்றி நிறைய அந்த ஐடி டேக்ஸ், இன்கம் டேக்ஸ், அதுவும் இம்போர்ட்டட் காசு வந்து இருந்த மாதிரி கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் வரி வைப்பு செய்ததா ஒரு வழக்கம் இருக்குது. ஏன் ஒரு உங்களுக்கு இதில் லேம்போர்கினி, ஹம்மர், இது மாதிரி லெக்ஸஸ், இது மாதிரி பல கார்கள் வகை 9 வகையில் ஆமாம் சார் வச்சிருக்காரு சார். விலை வந்து அவங்க அப்பா ஒரு தடவை பேட்டியை காலை மடக்கி உட்காந்துட்டு அவன் பந்தாவா பேசுவான் பாருங்க. எஸ்எஸ்சி என்ன சொன்னா, எனது மகன் விஜய் கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் எந்த கார் புதிய கார் வந்தாலும் உடனே அதை வாங்கிடணும். எப்படி 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 மார்க்கெட்டில் எந்த கார் புதிய கார் வந்து வந்தாலும் வேர்ல்டு மார்க்கெட்டில் அதை உடனே வந்து இம்போர்ட் பண்ணி வாங்கிடணும். ஏம்மா எனது மகன் விஜய் கிட்ட எவ்வளோ தற்பெருமை தெரியுங்களா? தயாரிப்பாளர்லாம் பிச்சை எடுத்துன்னு பல பேர் செத்து போயிட்டான். இது தலைமுறை ஆகிட்டான், பல பேர் பிச்சைக்காரன் ஆகிட்டான். இவன் படத்தை எடுத்தவன்லாம் இன்னும் 100 படம் 500 படம் கிடையாது, 69 படத்தை எடுத்தவன் பல பேர் காணாமல் போயிட்டான். ஆனால் இவன் பெருமை என்னான்னு எஸ்எஸ்சி அதுதான் எல்லாம் சொல்லுவாங்களே, இந்த ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த ஊழ்வினை தான் இது. காரணம் என்னென்னா அவ்வளோ பெருமை, ரொம்ப பெருமை. என்னென்னா எனது மகன் விஜய் ஸ்டைல் பேச, எனது மகன் விஜய் கிட்ட ஒரு கெட்ட பழக்கம். வேர்ல்டு மார்க்கெட்டில் எந்த கார் வந்தாலும் உடனே அதை இம்போர்ட் பண்ணி வாங்கிடணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஞாபகம் வருது. நேற்று எக்ஸல்னு போட்ட உடனே எனக்கு ஞாபகம் வருது. ஆடா பாய், அதை காட்டணுமாடா கணக்கு? நான் கேட்குறேன், காட்டலாம் பாரு. அதாவது இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு இவர் வந்து ஏன் அந்த சைக்கிள் ஓட்டு வந்து அது ஏன் காட்டல? அந்த ஒரு சைக்கிள் ஓட்டு வந்தால சார், ஓட்டு போடுறது பிரச்சாரம் பண்ணுறது, அதை ஏன் கணக்கில் வரல? ஒருவேளை திமுக வாங்கி சரி எல்லாம் போச்சுடா. நடிகைகளுக்கு இந்த நெக்லஸ்லாம் வாங்கி கொடுத்து அந்த கணக்கில் வரல. பொண்டாட்டியோட கணக்கு மட்டும் சொல்கிறல்ல, பொண்டாட்டியோட கணக்கு மட்டும் சொல்கிறிய நடிகைகள். எனக்கு இதில் ஒரு சந்தேகம். இப்போ மகன் மகளுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் ஒரு ஆமாம் லட்சம் ஆமாம் ஆமாம். ஆனால் அவங்க மனைவிக்கு மட்டும் கிட்டத்தட்ட 26 கோடிக்கு மேலே கொடுத்துருக்கிறதா சொல்கிறாரு. ஒருவேளை இந்த டிவோர்ஸ் நடக்கும் பட்சத்தில் நான் கடன் கொடுத்தவனுக்கு அதை திருப்பி கொடுன்னு கேட்பாரு. இல்லை மேபி இருக்கலாமே. இதெல்லாம் வந்து கடனாக சங்கீதா அதை கிளைம் பண்ணல. இப்போ வெளி உலகத்துக்கு பப்ளிக்காக பிரமாண பத்திரத்தில் சொல்லியிருக்காரு கடன் கொடுத்துருக்கேன்னு. கண்டிப்பாக இப்போ டிவோர்ஸ் வரும்போது ஒருவேளை சங்கீதா இது அப்பீல் போலியா, நான் பாருங்க எத்தனை கோடி கொடுத்துருக்கேன், என் கணவர் இது மாதிரி என் மேலே புகார் சொல்லி இது மாதிரி எனக்கு கடன் கொடுத்ததா சொல்லியிருக்காரு அப்படின்றத ஒரு அப்பீல் போகலைன்னா அமைதியாக இருக்கும் பட்சத்தை அது ஏற்றுக்கொள்வதான அர்த்தம். அப்போ டிவோர்ஸ் சமயத்தில் வந்து சங்கீதாவுக்கு ஒரு கிளைம்னு சார் ஜீவனாம்சம்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணும்போது இதை காட்டுவான் சார். நான் அன்றைக்கி இவ்வளோ செலவு பண்ணல, கண்டிப்பாக காட்டுவான், அது நடக்கும். கண்டிப்பாக அவங்க ஜீவனாம்சம் கிளைம் பண்ணும்போது இதுதான் பாரு எவ்வளோ செலவு பண்ண. இப்போ என்ன சொல்ல வரான்னா அவன், நான் என் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் எதுவும் செலவு பண்ணலன்னு சொன்னீங்கல்ல, பார் நான் எவ்வளோ செலவு பண்ணிக்கிறேன் பார், இது எவ்வளோ, அதை கடனாக காட்டுறான். இதெல்லாம் கடன் கொடுத்துருக்கேங்க, என் கடனை திருப்பி கொடுக்க சொல்லுங்க, நான் ஜீவனாம்சம் தரேன். எப்படி எவ்வளோ கேவலமானவன் சார் இவன் ஒரு மனுஷனா சார் இவன் மனுஷனா இவன். எனக்கு அந்த ஞாபகம் வருது சார், இந்த சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் ஆமாம் விசு தீர்க்க தரிசி இல்லை அவங்கெல்லாம், மிஸ்டர் அம்மையப்பன் அடு உங்கள் ஓடுகாலி பெண்ணுக்கு அப்படின்னு அந்த மாதிரி தான் சார் ஆயிரம் போல இருக்குது சார். இது கிட்டத்தட்ட அப்படி தானே இருக்குது. நல்ல வேலை அந்த பொண்ணு அப்போயே செத்துருச்சு சார். யார் அவங்க தங்கச்சி வித்யான்னு ஒரு தங்கை இருந்துச்சு. அந்த பொண்ணு வந்து சிக்காயி அப்போயே செத்துருச்சு. இவனுக்கு கிட்ட மாட்டி நம்ம அவசப்பட வேணாம்னு சொல்லிட்டு சந்திரசேகரோடைய மகள், அதாவது இவனுக்கு தங்கை, இவனுக்கு அதான் இல்லைன்னா அதே டைலாக் இல்லைன்னா அந்த டைலாக் அப்படியே வரும். ரகுவரனுக்கு வரும். ரகுவரன் ஸ்டேஜில் இவன் நிற்பான். இவன் நின்றுட்டு என்ன சொல்லுவான் வந்து பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் அம்மையப்பன்ற மாதிரி கட்டினா வந்து மிஸ்டர் சந்திரசேகர் உங்கள் ஓடுகாலி மகளுக்கு அப்படின்னு ஒரு வசனத்தை கூட பேசுவான். சொல்ல முடியாது. உள்ளபடியாக அந்த பொண்ணு வந்து இவனுக்கிட்ட மாட்டிக்கிட்டு அவசரப்படாமல் போயிடுச்சு. எவ்வளோ கேவலம் சார். ஏன்னா இதெல்லாம் மாடா. இப்போ என்ன பிளான் பண்ணுறான் பார்த்தீங்களா, 2 எது ஒரே கல்ல 2 மாங்காய். ஒன்று என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மாக்கெல்லாம் எதுவும் செய்யலைன்னு சொல்கிறீங்கல்ல, இதை பாருங்கள் எவ்வளோ செஞ்சுருக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் கடனே தான். இல்லை இதை செய்த கணக்காக கடன் கொடுத்தா இப்படி செஞ்ச கடன் சார் அப்படி சொல்லுவான். இப்போ கடன் காமிச்சுதான் அவ்வளோதான். நான் இது வரைக்கும் செஞ்சுருக்கிறேன்றத மறைமுகமாக சொல்கிறான். இவ்வளோ கொடுத்துருக்குறேன், சரி எவ்வளோ வட்டி கொடுத்துருக்குறேன், என்னங்க சார் நீங்கள் சார் டாக்குமெண்ட் இருக்கா, வட்டிக்கு வட்டி கொடுத்த டாக்குமெண்ட் ஏதாவது இருக்கா, சரி கொடுத்து சொல்கிறல்ல சார். வவுச்சர் இல்லை
அவங்க பொண்ணுக்கு எவ்வளோ கடன்? 26 லட்சம் சொல்லியிருக்காங்க. லட்சம் தான். லட்சங்கள நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு எவ்வளோ செலவு பண்ணிருக்கீங்க? ஐயோ, இதை நான் வந்து இல்லை, நான் இப்போ நான் ஒரு இதுக்காக நான் சொல்கிறேன் சார், நான் அதை கணக்கு பார்க்கறதே கேவலம் நினைக்கிறேன் சார். இது கணக்கு பார்க்கறதே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை இல்லை, நான் உங்கள் கணக்கு பார்த்ததே கேட்கல. உச்சத்தில் நின்ற நடிகர், ஆமா, 200 கோடி கரெக்ட். நம்ம சராசரி மனுஷன் சார். என்னோட சம்பளம் எவ்வளோ சார் இருக்கும்? ஒரு 30,000 ரூபா வச்சுங்களேன். என் பொண்ணை வந்து ஒரு ஸ்கூலில் படிக்கிறவங்க சார், பெரிய ஸ்கூலில் படிக்க வச்சுருக்கேன் சார். அப்போ எனக்கு ஒரு வருஷத்துக்கே ஒரு 2 லட்சம் ஆகுது சார். சாதாரண இப்போ 10th ஸ்டாண்டர்ட் வந்திருக்கா, எவ்வளோ செலவாகும் சார்? இப்போ நம்ம லெவல், அப்போ உங்கள் லெவல் இப்போ ஒரு கல்யாணம் பண்ணிருக்கீங்க, அதுதான் சார். 2 பொண்ணு வளர்ந்து வச்சிருக்கீங்க, எவ்வளோ செலவாகும்? இது கணக்கு போட்டோம்னாக்கா அது கணக்கு பார்க்கறதுக்கு கேவலம்னு நினைக்கிறேன். ஆனா அது எங்க போய் நின்றது? இது ஒரு 26 லட்சம் ஒரு சாமானியன் செலவு செய்யற சாதாரண வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூலி தொழிலாளி இருக்கிறான்ல சார், சாதாரண ஒரு கூலி தினம் வந்து பாத்தீங்கன்னா தினக்கூலியா வாங்குறவன் இருக்கான் பாத்தீங்களா, அவனே வந்து பாத்தீங்கன்னா தன் பிள்ளைகளை வந்து ஒரு 20 வருஷம், இப்போ ஒரு 20 வயசு வச்சு அந்த பொண்ணுங்க ஒரு 20 வருஷம் டிகிரி வந்துடும், தாராளமா வந்துடும். ஒரு 20 வருஷம் தாராளமா வந்துடும். சாதாரண கூலி தொழிலாளியே நீங்க எல்லாத்தையும் படிக்க வச்சு தான் கணக்கு சொல்றானா? ஆமா, சோத்த போடுறது கணக்கு சொல்லி இருக்கான்னு நீங்க படிக்க வச்சு சொல்றீங்க. அவன் மொத்த கணக்கு அதான் போடுறான். அவன் படிக்க வச்சது ஒரு தகப்பனா ஒரு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருப்பான் ஸ்கூல் படிக்கும் போது. சார், சராசரியா ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறாங்கல்ல, சாதாரண வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க அரசாங்க பள்ளி இல்லாம வந்து சாதாரண குறுக்கீடுக்கு மன்னிக்கணும் சார். இப்போ டெல்லி சிபிஐ விசாரணைக்கு பண்ணார்ல சார், அந்த சரக்கு பாட்டில் ஒன்று பிடிச்சாங்க தெரியுமா? ஆமாம், ஜானி வாக்கர். ஆமாம், அது எவ்வளோ சார்? ஒரு பாட்டில் எவ்வளோ? எனக்கு தெரியாது சார். அது மேலே தெரியாது. ரியலாகவே ஒரு 10,000 15,000 அப்படி ஒரு இது இருக்கும் சார், ஒரு வேல்யூ இருக்கும் சார். அப்போது இவர் டெய்லி ஒரு இது எடுத்துங்களேன் மாதம், இவரோட பேக்கெட் பண்ணி கூட அந்த சரக்கு பண்ணுற செலவு அதுவே இல்லை சார். லட்சக்கணக்கில் போயிடும் சார். நான் தான் சொல்கிறேன், அதுவே லட்சக்கணக்காக சார். இவன் மாதம் சரக்கு அடிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் போய் சேரும். வீட்டுக்கு கீழே ஒரு பார் வேறு வச்சு, ஆமாம், செட்டப்பு. அது இதை வரைக்கும் பேசிட்டு இருக்கீங்க ரொம்ப டீசெண்டா. நான் கேட்குறது, நான் வேற லெவலுக்கு போயின்னுக்கிறேன். நடிகைகளுடைய பிள்ளைகள் வந்து பர்த்டே, நடிகையுடைய பர்த்டே, வந்து நாய்க்குட்டிக்கு பர்த்டே எல்லாம் நான் வந்து நாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்லஸ் போட்டுருவேன் சார். இவன் அந்த நாய்க்குட்டி தூக்கி வச்சுருக்கிறான்ல, அதுக்கு வந்து வைர நெக்லஸ் போட்டுருவேன் இவன். மன்னிச்சிங்க சார். அப்போ மன்னிப்பு. அப்போ நீங்கள் எதை போய் கணக்கு போட்டு இருக்கீங்க நீங்கள்? இல்லை, ஒரு சாதாரண பாருங்க, நீங்கள் பாருங்க, ஒரு கூலி தொழிலாளி, அன்றாட கூலி வாங்கக்கூடிய தொழிலாளியாக இருந்தாலும் சரி, ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள், நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளாக இருந்தாலும் சரி, இல்லை அப்பர் மிடில் கிளாஸ்னு ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த லெவலாக இருந்தாலும் சரி, இல்லை இவன் லெவலுக்கே கூட பெரிய லட்சாதிபதி கோடீஸ்வரனா கூட இருக்கட்டும் சார், யாருமே வந்து இப்படி ஒரு கேவலத்தை செய்ய மாட்டான். பெத்த பிள்ளைகளுக்கு செய்ததை வந்து அம்மாவுக்கு செய்ததை, இதில் வேற அந்த வந்து பார்த்தீங்கன்னா தர்மத்தாயின் தவ புதல்வனே வருக வருகன்றான். யார்றான் தர்மத்தாயின் தவ புதல்வர்? எனக்கு தர்மத்தாயின்னு நீங்கள் சொன்ன உடனே ஞாபகம் யார் தெரியுமா? அது சிவாஜி அப்படியே கர்ணனில் மடிஞ்சு கிடப்பார், அம்புங்களா உயிர் போகாது. ஆமாம் ஆமாம், தர்ம தேவதை அவங்க வருவாங்க, அம்மா அப்படின்னு. யாரம்மா? நான் இங்கே அம்மா பெத்த அம்மா கதருவாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், கரெக்ட் கரெக்ட். யாரம்மா நீ? ஆமாம், எனக்குன்னு பெற்ற ஒரே ஒரு மகன், தர்மத்தாயின் மகன் அப்படின்னு. ஆனால் இந்த மகன் இன்னொரு நான் மறந்துட்டேன். இல்லை சார், எது கொடுமையாக இருக்குது எனக்கு. அவன் மட்டும் என் கண்ணில் மாட்டினான். யாரு? இந்த ராஜமோகன் துபாய்க்கு போனான். ஆமாம், துபாய் தப்பிச்சு பண்ணான் பாருங்க. அவன் வந்து இந்த எஃப்ஐஆரில் வந்து ஓடினே தான் பாருங்க. அப்படியே தர்மத்தாயின் தவ புதல்வனே. எந்த தர்மத்தாய்க்கடா எந்த புலடா கரம் கொடுப்பான்? எவ்வளோ ஆத்திரமா இருக்கு சார். இதை நேற்றுலேருந்து நான் பார்க்குறேன். சி, இவனெல்லாம் ஒரு ஜென்மமா, இவனை பேரை உச்சரிக்கிறதே அசிங்கம், வேறு வழி இல்லாமல் பண்ணணும் சார். இவன் விஜய்ன்ற பேரை உச்சரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கம். யார் ஏற்ற நான் கேட்குறேன், அறிவுள்ள ஜீவன்கள் அத்தனை பேரும் நான் கேட்குறேன். ஏன்னா பெத்த தாய் கடன் கொடுத்ததை சொல்லிட்டு நீ வந்து ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுற சத்திய பிரமாண பத்திரம் சார். அது நான் அதெல்லாம் அழியாமல் இருக்கும் காலத்தால். இது விஜய்க்கு அசிங்கமோ இல்லையோ, அந்த பெத்த அந்த உள்ள வந்து மேலாம் அவங்க அசிங்கப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது சார். இது ஒன்றுமே கிடையாது. எனக்கெல்லாம் ஜான் வந்து என்கிட்ட சொன்னான்னு கேட்டால், சார் இந்த மாதிரி கொரட்டூரில் வந்து ஒரு சாய்பாபா கோயில் வந்து அவங்க அம்மாவுக்காக கட்டி கொடுத்தாங்க அப்படின்னு. அவங்க அம்மாவுக்காக அந்த சாய்பாபா கோயில் கட்டி கொடுத்தாரு. சரி, நானும் கூட அந்த கோயிலை போய் பார்த்தேன். ஒரு அது நாங்கள் அந்த கோயிலோட லிஸ்டெல்லாம் ஒன்றும் புரியல சார். அந்த இருங்க, அந்த கோயில் பத்திரம், அந்த அடிமனை வந்து ஜோசப் விஜய் பேரில் இருக்குது. நான் பார்த்தேன் சார். அந்த கோயிலோட அடிமனை பத்திரம் இருக்குல்ல, அது வந்து வருவாய் வரக்கூடியது இல்லைல்ல.
வருவாய் வரக்கூடியதான் நான் உண்டியல் பணம் போடானுங்க, அது அவனுக்கு எடுத்து அதுக்கு ஏதாவது ட்ரஸ்ட் கிஸ்ட்டு வச்சிருப்பான்னு வச்சுக்கலாம். ஆனால் அந்த அடிமனை பத்திரம் நான் பார்த்தேன். அதில் வந்து ஈஸியிலே வந்து பார்த்தபோது அந்த டாக்குமெண்ட் என் பார்வைக்கு வந்தது. அதில் ஜோசப் விஜய்னே இருந்தது. சரி, அப்போ நினச்சோம் ஜோசப் விஜய்னு பேர் போட்டு சாய்பாபா கோயில் கட்டியிருக்கிறான் அப்படின்னு நினச்சோம். அவங்க அம்மாவுக்கு கட்டி கொடுத்துருக்காரு. இது என்ன வேலை சார் இது? அதெல்லாம் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக ஒரு பெருமைக்குரிய விஷயந்தான். தாய்க்காக ஒரு கோயிலே கட்டி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன வேலை இது? நீங்கள் ஒரு தேர்தல் கமிஷனுக்கு கணக்கு காட்டணும்னு நீங்கள் சொன்னாலும் கூட அதை யாருமே நம்ப மாட்டாங்க சார். இது அசிங்கம் சார், ரெக்கார்ட் ஆகுதுல்ல. இது தன் பொண்டாட்டிக்கு கடன் கொடுத்தேன், பிள்ளைக்கு கடன் கொடுத்தேன், நினச்சி பார்க்க முடியுமா சார்? நீங்களால நானும் நினச்சி பார்க்க முடியுமா? ஒரு செகண்ட் நினச்சி பார்க்குறதே நம்ம கேவலமாக நினச்சோம். அப்போது நம்ம வந்து நம்ம பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலவு பண்ணிக்கிறோம், நம்ம பொண்ணுக்கு முதல் பொண்ணுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும், 2வது பொண்ணுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும், நம்ம நினச்சி பார்க்குறதே வந்து அபத்தமாக அசிங்கமாக நினைக்கிறோம். நம்ம நினைக்கலாமா? நம்ம பிள்ளைக்கு செய்கிறோம் சார், நாளைக்கு செய்வோம். கடைசி பணம் வரைக்கும் ஒவ்வொரு தகப்பனும் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு தன் பிள்ளைகளுக்கு கொடுப்பான். கடைசி பணம் வரைக்கும் உழைக்கிற பணம். ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தோடனே குழந்தைங்களுக்கு அதான் சார் வாழணும். ஆமாம், இது என்ன இதுன்னு கேட்குறேன். இப்போ நான் என்ன கேட்குறேன், டேய் இவ்வளோ போட்ட இல்லைடா, இது நெஞ்சில் நான் கேட்குறேன், இது என்ன ஆனாலும் பரவாயில்ல, இது நீ இவ்வளோ போட்ட இல்லை, இந்த நடிகைகளோட சுத்தர இல்லை, இங்கேருந்து போன இல்லை, இது த்ரிஷா கூட வந்து தனியாக ஃப்ளைட்டில் போன இல்லை, அந்த தனி ஃப்ளைட்டுக்கு யார் செலவு பண்ணது? அங்கே போய் கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு தான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு போனால் கிஃப்ட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்கல்ல, அதுக்கு யார் செலவு பண்ணது? த்ரிஷாவுக்கு வந்து செலவு பண்ணது எவ்வளோ? த்ரிஷாவுக்கு வீடு வாங்கி கொடுத்தனே வந்து ஊடகத்தில் பேசினானுங்க, நான் சொல்லவே இல்லை, ஊடகத்தில் பேசினானுங்க. அப்போ அதுக்கு என்ன நீ விளக்கம் கொடுத்த? நடிகைகளுக்கு வந்து எஸ்ஏசிக்கும் இவனுக்கும் முரண் வந்ததுக்கு காரணமே என்னன்னு கேட்டால், இவன் நடிகைகளுக்கெல்லாம் வந்து வைர நெக்லஸ்ஸு, தங்கச்செயின்னு இதுதான் இவன் பண்ணுறான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து விலகி நின்றுது. மற்றபடி நீ அப்படி இப்படி போகிறத பற்றி அவருக்கு கவலை இல்லை. சொத்தோட போயிடுன்றது தான் பிரச்சனை. இது நீ போயிட்டு அங்கேருந்து ஏதாவது எடுத்துகிட்டு வந்தால் அவருக்கு பிரச்சனை கிடையாது. இது அங்கேருந்து ஏதாவது எடுத்துகிட்டு வந்தால் பிரச்சனை இல்லை, இங்கேருந்து போகுதுன்றது தான் அவர் வருத்தம் உள்ளபடியே. எவ்வளோ தான் ஒரு மனுஷனை இங்கே அசிங்கப்படுத்திங்க நான் கேட்குறேன். பெத்த தகப்பனை சராசரியாக எல்லா தகப்பனும் அப்படி தானே சார் நினைப்பாங்க. தன் பிள்ளை வந்து வழி மாறிடக்கூடாது, கெட்டு போயிடக்கூடாது, அப்படி தானே எல்லா பிள்ளையும். எஸ்எஸ்சி பண்ணதில் என்ன தப்புன்னு கேட்குறேன். எஸ்எஸ்சி வந்து சினிமாவில் இருக்கும்போது அப்படி இப்படி இருந்தீங்கனாலும் கூட அதை வந்து அவங்க கடந்து போயிடுவாங்க. ஒழுக்கமாக இருக்கணும், அது வேறு. ஆனால் அவரே தெரியும் எப்படி நடிக்க வச்சார், ஊருக்கே தெரியும்ல இல்லையா, அது கடந்து போகணும். ஆனால் சொத்து போகுது இல்லை, இங்கே கொண்டு போய் வைர நெக்லஸை போட்டுறான், அதை பண்ணிடுறான், இதை பண்ண உபரியை வந்து ஊதாரியாக செலவு பண்ணுறான் போது அவங்க அந்த பணத்தோட வழி தெரியுது. காரணம் என்ன? 6 லட்ச ரூபாய் இல்லாமல் தன் மகளே பறி கொடுத்தவர் தான் எஸ்எஸ்சி. எவ்வளோ? வெறும் 6 லட்ச ரூபா. அவங்க சிக்கா இருக்கும்போது அந்த பாப்பா விஜயோட தங்கை வந்து சிக்கா இருக்கும்போது எஸ்எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்மை, வறுமை இல்லை, 6 லட்ச ரூபாய் வந்து இல்லாதனால அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போக முடியல, பிள்ளைய பறி கொடுத்தாங்க. இன்றைக்கி நீ வந்து கோடி கோடியாக இருக்கட்டும், அப்போ அவருக்கு தெரியுது இல்லை இந்த பணத்தோட அருமை என்னன்றது அவருக்கு தெரியுது. அதனால் நடிகைகளுக்கு போய் இந்த மாதிரி இவன் வாரி இறைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருத்தப்படுறாரு. இப்போ நீ இந்த இடத்துல நீ என்ன பண்ணுறன்னா இதை அடையாளம் காட்டுற என்னென்னா, இந்த பாரு இதெல்லாம் வந்து என்னை இதெல்லாம் சொல்கிறீங்கல்ல, இந்த பாரு எங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கேன், எங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கேன், என் பொண்டாட்டிக்கு எவ்வளோ கொடுத்துருக்கேன், என் பிள்ளைக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறேன், என்னை எவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க, இதெல்லாம் நான் இவ்வளோ கொடுத்துருக்குறேன்னு கூட நீ சொல்லலாம் சார். அது தனியாக ஒரு பேப்பர் வெளியிடலாம். இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா அதை நீ என்ன செய்யணும், செலவுன்ற அப்படி அந்த இதெல்லாம் கடனில் கொண்டு போக முடியாது சார். கடன் என்பது திருப்பி செலுத்த வைக்கிறது தானே கடன், வட்டி கொடுக்குறது தானே. நீனா வட்டி கடையாக நடத்துகிற, அதான் போட்டான் தமிழக வட்டி கழகம்னு, அதானே. நீங்கள் செலவு பண்ணணும்னு சொல்லலாம். எவ்வளோங்க இப்போ நீங்கள் கூட சொல்லுங்கள் சார், கல்யாணத்துக்கு எவ்வளோ சார் செலவாச்சு, ரைட் இவ்வளோ செலவாச்சு சார், இது இவ்வளோ செலவாச்சு சார் சொல்கிறேன்ல. காலேஜில் எவ்வளோ வந்து ஃபீஸ் கட்டணும் சார், சார் இவ்வளோ டொனேஷன் இவ்வளோ கொடுத்தோம் சார், இவ்வளோ ஃபீஸ் கட்டணும் சார் சொல்கிறேன்ல. அது எல்லா குடும்பத்தையும் சொல்லுவாங்க சார். என்னங்க பையனுக்கு வந்து காலேஜில் சீட்டு கிடச்சா எவ்வளோ சார் ஃபீஸ் ஆச்சு, என் பையனுக்கு கடன் கொடுத்துக்கிறோம்ப்பா படிக்கிறதுக்கு அப்படின்னா சொல்லுங்க. எவ்வளோங்க என்ன என் பையனுக்கா சார், அவன் பேங்க்கில் லோன் கொடுக்க மாட்டேன்ட்டான் சார், அப்போ நானே லோன் கொடுத்தேன். என் மகனுக்கு பேங்க்கில் லோன் கேட்டான் சார். அந்த மேனேஜர் வந்து திருப்பி வந்து எப்போ கட்டுவோன்னு கேட்குறான். நான் பார்த்தேன், டேய் அங்கே திருப்பி கொடுக்குற நீ எனக்கே திருப்பி கொடுறா, நான் கொடுக்குறேன்டா உனக்கு வட்டி கம்மியாக கொடுக்குறேன்டா, ஒரு பைசா வட்டி. இப்போ அதான் சொல்லுவாங்க போது. அடுத்தது ஏங்க என்னங்க இப்போ ட்ரோல் ஆச்சுன்னு வச்சுங்களேன், என்னங்க அம்மா அப்பாவுக்கு பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு நீங்கள் கடன் கொடுத்தீங்கன்னு சொன்னேன் சார். கடன் கொடுத்தேன், குறைஞ்ச வட்டிக்கு தான் கொடுத்தேன், பேங்க் இன்ட்ரெஸ்ட்டோட கம்மி சார்.
காரி துப்புன பொழப்பு சார் இவனுக்கு கேவலம். நாயும் பிழைக்குமா அந்த பொழப்பு உனக்கு எதுக்குற அந்த அரசியல் நான் கேட்குறேன். நாயேன்னு தயவு செஞ்சு போட்டுங்க சார் இந்த இடத்துல. இது நாயேன் அநாகரிகமான இல்லை அநாகரிகம் இல்லை. இதை விட ஒரு நாய் பிழைக்குமா அந்த பொழப்பை நான் கேட்குறேன். உனக்கு எதுக்குற அரசியல் உனக்கு நான் கேட்குறேன். எல்லாரையும் கேவலப்படுத்துறதா? தமிழ்நாட்டு மக்களை நீ கேவலப்படுத்துற, பெத்த தாய் தந்தையும் கேவலப்படுத்துற, பொண்டாட்டி பிள்ளைங்களும் கேவலப்படுத்துற. நீ மனுஷனான்னு கேட்குறேன் ஒரே வார்த்தை. நீ மனுஷன் நாயின்னு சொன்னால் நாய்க்கு தான் கேவலம். இவனை தான் இல்லை சார், பேசுறதே கேவலம் சார். இவனை பேசுறதே கேவலம். இவன் செய் செய் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. விட்டுருவோம் சார். தொடர்ந்து பேசுவோம். நம்ம அரசியலை பற்றி வேறு ஒரு காணொலியில் பேசுவோம் சார். சார் இவெல்லாம் அரசியல் வந்ததுனால நம்ம அரசியலே இப்போ நம்ம வேறு கோணத்தில் போயிருக்கு சார். இவனெல்லாம் கேவலமான ஒரு இவ்வளோ கேவலமான ஒரு மனுஷனை நான் பார்த்ததே கிடையாது. கூட இருக்கிற இந்த இன்னும் முட்டு கொடுத்துருக்கிறான்னு பாருங்கள் இந்த கேவலமான ஈனப்பிறவிகள் யார் கூட இருக்கிற அந்த துண்டு துக்கடாலாம் சொல்கிறேன் நான். தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி சார்.